எல்லாருக்கும் வணக்கம். ஒரு குடும்பத்துல சந்தோஷங்கிறது வெளியே எங்கேயும் இல்லைங்க, நாம வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்கு. இப்படி வாழ்ந்தா வாழும்போதே சொர்க்கத்தை பார்க்கலாம். எப்பவும் உங்க குடும்பத்துல எல்லாரோடும் அன்பா இருங்க. முக்கியமா நம்ம வீட்ல இருக்க பெரியவங்கள ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பத்திரமா பாத்துக்கோங்க. அவங்க ஆசீர்வாதம் இருந்தாலே பாதி கஷ்டம் விலகிடும். சம்பாதிக்கிற காசை அப்படியே செலவு பண்ணாம வருமானத்துல கொஞ்சமாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது உங்க பின்னாடி பாதுகாப்பாரனா நிக்கும். அப்புறம் எவ்வளவு வேலை இருந்தாலும் ஃப்ரீ டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அக்கறையா பேசுங்க. அந்த நட்பு மனசுக்கு ஒரு தெம்ப கொடுக்கும். உங்க உடம்பையும் மனசையும் கவனிச்சுக்கோங்க. அதுதான் உங்க உண்மையான சொத்து. முடிஞ்சா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனா யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுத்துறாதீங்க. கஷ்டங்கிறது எல்லாருக்கும் வரும். அது அதோட வேலையை பார்த்துட்டு போகட்டும். நீங்க பயப்படாம சாதுரியமா அதை ஹேண்டில் பண்ணுங்க. போர் அடிக்கும் போது புதுசா ஏதாவது கத்துக்கோங்க. ஒரு 2-3 நாள் லீவ் கிடைச்சா அப்படியே ஃபேமிலியோட வெளியூர் பக்கம் போயிட்டு வாங்க. மனசு லேசாகும். சுருக்கமா சொல்ல போனா தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்தாலே போதும். வீடு மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே நிம்மதியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் ஸ்ரீவள்ளி. நன்றி, வணக்கம்.